இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, இந்த நாளினுடைய நற்செய்தியிலே தொலைநோயாளி இயேசுவை பார்த்து கூறுகின்ற நம்பிக்கையுள்ள வார்த்தை, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று ஆண்டவரிடம் கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தாமதிக்காமல், நான் விரும்புகின்றேன், உனது நோய் நீங்குக என்று சொல்லி அவரை குணமாக்குகின்றார். இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேற நம்மை விட்டு கொடுக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். நம்முடைய நோய் நொடிகளாக இருக்கலாம், நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களிலே வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் எப்போது காத்திருந்து மன்றாடுகின்ற மக்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேற நம்மை முழுமையாக கையளிக்கின்ற போது நாமும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். அதுதான் அன்னிமரியாளுடைய வாழ்விலும் நடந்தேறியது. அனைத்து ஆண்டவரிடமிருந்து குணம் பெற்ற மனிதர்களுடைய வாழ்விலும் அதுவே நடந்தேறியது. அவர்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேற அவர்களை விட்டு கொடுத்தார்கள். அதன் மூலம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்தார்கள். எனவே நம்முடைய வாழ்விலும் அவருடைய விருப்பம் நிறைவேற நம்மை விட்டு கொடுக்க ஆண்டவரிடம் அருளையும் ஆசிரியங்கட்டு மன்றாடிக் கொள்ளுவோம். ஆமேன்.